தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிலேட்டிவ் அட்வர்ப்ஸ். ரிலேட்டிவ் அட்வர்ப்ஸ்னால் என்ன, அதை எங்கே யூஸ் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனலில் அட்வர்ப்பில் எத்தனை கைண்ட்ஸ் இருக்குது, அது என்னலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ பார்க்க போகிறது 6வது கைண்ட் ரிலேட்டிவ் அட்வர்ப்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிலேட்டிவ் அட்வர்ப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸை பார்த்தோடு இது ரிலேட்டிவ் அட்வர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி நம்ம எதெல்லாம் சொல்லலாம்னா வென், வேர், ஒய், வென்னெவர், வேரெவர் இந்த வேர்டில் இருந்தால் அது ரிலேட்டிவ் அட்வர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இதே தான் நம்ம கொஸ்டின் மார்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ரிலேட்டிவ் ப்ரொனவுனாவும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பார்த்துடலாம். ரிலேட்டிவ் அட்வர்ப்புங்கிறது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் மாதிரியே தான் நம்மளுக்கு செயல்படுது. அதே மாதிரி 2 கிளாஸஸை ஜாயின் பண்ணுறதுக்காக 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் இது 2 ரோலாக ப்ளே ஆகுது. இப்போ நம்ம டபுள் ஆக்ட் ப்ளே சொல்லுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ரிலேட்டிவ் அட்வர்ப்புங்கிறது டபுள் ரோலாக ப்ளே ஆகுது. ஏன்னா இது அட்வர்ப்பாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் கன்ஜக்ஷனாகவும் இருக்குது. அதாவது 2ஐயும் சேர்க்கிற ஒரு பாலமாக இருக்குது. அதே மாதிரி ரிலேட்டிவ் அட்வர்ப் நம்மளுக்கு 2ஐயும் சேர்க்குற பாலமாக மட்டும் இல்லாமல் ரிலேட்டிவ் கிளாஸஸாகவும் யூஸ் ஆகுது, நவுன் கிளாஸாகவும் யூஸ் ஆகுது, அட்ஜெக்டிவ் கிளாஸஸாக மட்டும் இல்லாமல் இந்த மற்ற 2ஆகவும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னோட தலையை சுற்றி வரும் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறீங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மோரோவர் ரிலேட்டிவ் அட்வர்ப்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சேமாக தான் இருக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2 சென்டென்ஸை நம்ம சேர்த்து பேசுகிறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டாக இருக்கும். நம்ம வேர்ட் பார்க்கும்போதே பார்த்தோம், வென், வேர், ஒய் இப்படி வேர்டெலாம் பார்த்தோம். 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அட் த சேம் டைம் இது அட்ஜெக்டிவ் கிளாஸாக மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அட்வர்ப்புங்கிறது எதை நம்மளுக்கு மெயினாக சொல்லுது அப்படிங்கும்போது ஒவ்வொரு சென்டென்ஸாக நம்ம பார்க்கும்போது இது அட்ஜெக்டிவை இது பண்ணுது, இது வெர்ப்பை இது பண்ணுது, நவுனை இது பண்ணுங்குதுன்னு. அதே மாதிரி அட்ஜெக்டிவ் கிளாஸை மட்டும் இது கன்சிடர் பண்ணாமல் ரிலேட்டிவ் கிளாஸாகவும் ஒர்க் ஆகுது, அட் த சேம் டைம் நவுன் கிளாஸாகவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம். ஐ டோன்ட் நோ த பிளேஸ் வேர் ஷீ ஒர்க்ஸ். இது ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸாக ஒர்க் ஆகுது. ஏன் நம்ம சொன்னோம்னா ஐ டோன்ட் நோ த பிளேஸ் வேர் ஷீ ஒர்க்ஸ், அவள் எங்கே வேலை பார்க்குற இடம் எனக்கு தெரியாது. ஸோ அட்ஜெக்டிவ் இதில் நம்ம அந்த நவுனை ரெஃபர் பண்ணி சொல்கிறதுனால அதோட ஆக்ஷனை நம்மளுக்கு இது பண்ணுறதுனால நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஐ டோன்ட் நோ வேர் ஷீ ஒர்க்ஸ் இதில் நவுன், ஷீங்கிற நவுனை நம்மளுக்கு மெயினாக வச்சு சொல்கிறோம். ஸோ இது அட்ஜெக்டிவ் கிளாஸாகவும் யூஸ் ஆகுது, நவுன் கிளாஸாகவும் யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்கிற நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ரிலேட்டிவ் அட்வர்ப்புங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு வென், வேர், ஒய் இது எல்லாமே நம்ம சென்டென்ஸாக மேக் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழில் பேசலாம். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எப்போனா எங்கள் அப்பா வரும்போது, வென் எங்கள் அப்பா வரும் பொழுது, அந்த பொழுது. இது நான் கடைக்கு போனேன் எங்கன்னா எங்கள் மாமா கூப்பிட்டு போன பிளேஸ்க்கு. ஸோ இப்படி நம்ம தமிழில் பேசுவோம் பார்த்திங்களா, இதே மாதிரி நம்ம எங்கே போனோம், என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக, ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா ரிலேட்டிவ் அட்வர்ப்ஸ், அட் த சேம் டைம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வீடியோவோட லிங்க் உங்களுக்கு இதில் தரேன், அது பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.